700 டன் எடையில் கட்டப்பட்டுள்ள இந்த தூக்கு பாலம் முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது. ஏறக்குறைய பாலத்திற்கான பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த 13, 14 ஆகிய தேதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கட்டுமானத்தின் தரம், தாங்கு தூண்களின் நிலைத்தன்மை, கிரேடர்களின் வலு ஆகியவை குறித்து முழுவதுமாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நவம்பர் 14ஆம் தேதி 80 கிலோமீட்டர் வேகத்திலும், மண்டபம், ராமேஸ்வரம் பகுதிகளில் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் ரயிலை இயக்கி வேக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பரிசோதனைகள் அனைத்தும் முடிந்ததை அடுத்து இந்திய ரயில்வே வாரிய செயலாளருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி. அதில் ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும், பாம்பன் புதிய பாலத்தில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலும், மற்ற பகுதிகளில் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்திலும் ரயிலை இயக்க பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழைய ரயில் பாலம் பயன்பாட்டில் இருந்தபோது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே ரயில்கள் இயக்கப்பட்டன. இந்த நிலையில்தான் புதிய பாலத்தில் வழக்கமான தரைப்பாதையில் சீறி பாய்வதைப் போலவே ரயில் செல்லும் வகையில் கட்டுமானம் உறுதித்தன்மையோடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது.